வணக்கங்க. இது ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம ரசாயனம் கலக்காத சத்தான உணவு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துட்டு வரோம். அந்த முறையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வாழை இலை தேங்காய் சாதம். வாழை இலையில நம்ம சாப்பிட்டு பார்த்திருக்கோம். ஆனா வாழை இலையே சமைக்க உபயோகப்படுத்துறது இந்த டிஷ்ல. இந்த டிஷ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி, உலர்ந்த திராட்சை, பசும் நெய், தென்னம்பனஞ் சர்க்கரை, ஏலக்காய் பொடி, துருவிய தேங்காய், தேங்காய் பால். இந்த டிஷ்க்கு பாஸ்மதி அரிசி எதனால பயன்படுத்துறோம் அப்படின்னா, பாஸ்மதி அரிசியில வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அரோமா வரும், ஒரு வாசனை வரும். அதனால இந்த டிஷ்க்கு வந்துட்டு ஸ்பெசிபிக்கா நீங்க பாஸ்மதி அரிசி பயன்படுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா சீரக சம்பா அரிசி கூட நீங்க பயன்படுத்தலாம். அடுத்து நீங்க வந்துட்டு உலர்ந்த திராட்சை. உலர்ந்த திராட்சை இல்லாத வந்துட்டு ஸ்வீட்டே இல்லைங்க. நம்ம வந்துட்டு எந்த ஸ்வீட் பண்ணாலும் அதுல ஒரு சிறிதளவாச்சும் இந்த உலர்ந்த திராட்சை ஆட் பண்ணீங்கன்னா வந்துட்டு அது கண்டிப்பா ஸ்பெஷல் ஆயிடும். அடுத்து தென்னம்பனஞ் சர்க்கரை. தென்னம்பனஞ் சர்க்கரை அப்படிங்கிறது என்னன்னா, தென்னை மரத்துல இருந்து எடுக்கிற ஒரு சர்க்கரை. இப்போ இந்த தென்னம்பனஞ் சர்க்கரையோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பாத்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட்ஸ் கூட வந்துட்டு குறைந்த அளவுல இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாங்க. சாதாரணமா நம்ம கடையில கிடைக்கிற சர்க்கரைக்கும் இந்த தென்னம்பனஞ் சர்க்கரைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம தென்னம்பனஞ் சர்க்கரையில ரொம்ப குறைந்த அளவு தான். அப்போ உங்க உடம்பு இதை வந்துட்டு உரியறது, இந்த சர்க்கரையை உரியறது வந்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் மெதுவா உரிய ஆரம்பிக்கும். அப்ப உங்களுக்கு உங்களோட சுகர் லெவல் மேல கீழன்னு சொல்லி தாவிட்டு இருக்காது. அதனாலதான் வந்துட்டு டயபெட்டிஸ் இருக்கவங்க கூட வந்துட்டு இந்த சர்க்கரையை வந்து குறைந்த அளவுல பயன்படுத்தலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி வந்துட்டு உங்களுக்கு ஏலக்காய் முழு ஏலக்காயாகவும் பயன்படுத்தலாம். இல்ல அந்த வாயில பட்டா பிடிக்காதவங்க நீங்க இதை பொடி பண்ணி அப்படியே கொஞ்சமா தூவிக்கலாம். அடுத்தது முக்கியமா இந்த டிஷ்க்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய், அதுக்கப்புறம் தேங்காய் பால். தேங்காய் பால் வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க சிறிதளவு பசும் பாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வாழை இலை தேங்காய் சாதம் நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல கொஞ்சமா இந்த நெய், நல்ல பசும் நெய் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ நம்ம திராட்சைய கொஞ்சமா இதுல வதக்க போறோம். திராட்சை அளவு வந்துட்டு ஒரு 6-7 போட்டீங்கன்னாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவு அப்படின்னா நீங்க ஜாஸ்தியா கூட போட்டுக்கலாம். கொஞ்சமா இதை வந்துட்டு அப்படியே சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த திராட்சை கொஞ்சமா இந்த சூட்ல உப்ப ஆரம்பிச்ச உடனே நம்ம இதை இந்த பாத்திரத்துல போட்டுக்கலாம். நீங்க இந்த பாஸ்மதி அரிசி ஊற வச்சீங்க அப்படின்னா ஒரு விசில் வச்சீங்கன்னா போதும், கரெக்டான பதம் கிடைக்குங்க. இல்ல நீங்க ஊற வைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஒரு கப்புக்கு 2 கப் வீதம் தண்ணி ஊத்திட்டு நீங்க இதை வந்துட்டு ஒரு 2 விசில் வச்சீங்கன்னா சரியா இருக்குங்க. இந்த பாசுமதி அரிசி ஏற்கனவே சமைத்த பாஸ்மதி அரிசியை இப்ப இந்த பாத்திரத்துல நான் போட்டுடுறேன். இந்த மாதிரி வந்துட்டு உதிரி உதிரியா வரணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இதை வந்துட்டு வாழை இலையிலேயே சமைக்க போறோம். அப்போ சமைக்கும் போது மறுபடியும் இன்னும் கூட உங்களுக்கு வந்து அந்த ஈரப்பதம் ஜாஸ்தி ஆகுங்க. அதனால கொஞ்சம் இப்படி விதையா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இது போதும். இப்போ திராட்சை ரெடியா இருக்கு. நம்ம இதை சிம்ல வச்சுட்டு இதை அது கூட கொட்டிடலாம். இப்போ கொஞ்சமா நெய் எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. தென்னம்பனஞ் சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, போதும். இப்போ இது கூட தேங்காய் பால், தேங்காய் பால் கொஞ்சம் ஊத்திக்கோங்க. நல்லா இது அதோட கலந்துடணுங்க. இது கொஞ்சம் சூடாகட்டும். இதுலயே நம்ம வந்துட்டு துருவிய தேங்காயையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா கலந்துடுச்சு, அந்த சர்க்கரையும் பாலும். இது கூட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சமா சூடானவங்க, சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அப்புறமா இந்த ரைஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப கொஞ்சமா இந்த ஏலக்காய் பொடி மேல தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கலவையை அப்படியே நம்ம ரைஸ்க்கு ஆட் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. இதை இப்ப ஆட் பண்ணிட்டு நம்ம ரைஸோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாழை இலைய கொஞ்சமா லைட்டா உலர்த்திக்கலாம். உலர்த்தினோம்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு வாழை இலை சீக்கிரம் கிழியாதுங்க. ஏன்னா இப்போ நீங்க ரைஸை அந்த வாழை இலைக்குள்ள வச்சு நீங்க ஸ்டஃப் பண்ணணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்க உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணீங்கன்னா ஒரு வாழை இலை கரெக்டா இருக்கும். இப்போ இது கலந்தாச்சு. இப்போ இந்த இலைய கொஞ்சமா வாட்டிக்கலாங்க. கொஞ்சம் சிம்லயே வச்சுக்கோங்க. இப்படி 2 பக்கமும் கொஞ்சம் லைட்டா வாட்டினீங்கன்னா போதும். கொஞ்சம் அது சாஃப்ட் ஆயிடும். சாஃப்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இலை கிழியாது. நீங்க உள்ள ரைஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணும்போது ஒரு 2-3 இலை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்போ இதுல நம்ம ரைஸ் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் அளவு இருந்துச்சுன்னா போதுங்க. இப்படி நடுவுல வச்சுட்டு இந்த பக்கத்துல இருந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ இப்படி 2 பக்கமும் மடிச்சுட்டு இந்த பக்கத்துல இருந்து கொஞ்சமா மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துல இருந்து மடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்படி ஒரு பார்சல் மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு இலையிலையும் பண்ணிக்கலாம். 1 இல்ல 2 ஸ்பூன் வச்சீங்கன்னா போதுங்க. ஏன்னா இது மறுபடியும் நம்ம வந்துட்டு பேன்ல வச்சு கொஞ்ச நேரம் குக் பண்ண போறோம். நிறைய போட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு இலையில நிக்காது, கொஞ்சம் வெளியில வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டா போதும். அவ்வளவுதான். இப்படி இந்த பக்கத்துல இருந்து மடிச்சுட்டு ஒரு பார்சல் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்டான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் சூடான உடனே நம்ம இந்த வாழை இலை இதை வந்து உள்ள வச்சிடலாம். வாழை இலைக்கு இருக்க ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நீங்க குக் பண்ணும்போது கொஞ்சம் இதுல இருந்து வந்துட்டு ஒரு மைல்டு ஃபிளேவர் வருங்க. ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃபிளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால ஒரு ஸ்வீட் டிஷ் நீங்க இதை சமைச்சீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் தூக்கலா இருக்கும். இது வச்சுக்கலாம். இப்படி கொஞ்சம் அந்த இலை வந்துட்டு ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை அப்படியே விட்டுடலாம். மறுபடியும் இதை வந்துட்டு இந்த பக்கம் திருப்பி போடணுங்க. இப்ப பாருங்க, ஒரு பக்கம் உங்களுக்கு வந்துட்டு வெந்துடுச்சு, இலையோட கலர் மாறி இருக்கு. இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்குங்க. இந்த வாழை இலையில நீங்க வச்சு பேக் பண்ணி கொடுக்கறதுனால என்னடா இது வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நல்லா சுவைச்சு சாப்பிடுவாங்க. இப்போ இத பிரிச்சு பார்க்கலாம். நல்லா சூடா ஆவி பறக்க நீங்க இத உங்களோட குடும்பத்தினருக்கு கொடுத்து வச்சு பாருங்க. வாழை இலை தேங்காய் சாதம் செய்யும் முறை. வாணலியில் நெய்யூற்றி அதில் தென்னம் பனம் சர்க்கரை போட்டு அதனுடன் தேங்காய் பால் ஊற்றி நன்கு கலந்து கொள்ளவும். பின்னர் துருவிய தேங்காய் மற்றும் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்த பின் பாசுமதி அரிசியுடன் போட்டு கிளறவும். வாழை இலையை நெருப்பில் வாட்டி அதில் பாசுமதி அரிசியை வைத்து நன்கு மடித்து நெய்யூற்றிய இரும்பு சட்டியில் வேக வைத்து எடுத்தால் வாழை இலை தேங்காய் சாதம் தயார்.